அனைவருக்கும் வணக்கங்க. முழு சந்திர கிரகணம் வரும் மார்ச் 3ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்குங்க. கிரகணம் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:19 மணிக்கும், நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா மாலை 5:04 மணிக்கும், மாலை 6:47 மணிக்கும் தொடங்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த சந்திர உதயத்திற்கு முன் தொடங்கும் என்பதால் கிரகத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாதுங்க. சந்திரன் உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகத்தின் முடிவு மட்டுமே தெரியக்கூடியதாக இருக்குது. இந்த சூதக காலம் 6:20 மணிக்கு தொடங்குங்க. மத நம்பிக்கைப்படி சந்திர கிரகணத்தின் சூதக காலம் பார்த்திங்கன்னா கிரகத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன்பு நடைமுறைக்கு வரக்கூடியதாக இருக்குது. இதன்படி பார்த்திங்கன்னா சூதக காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்குதுங்க. இந்த சோதக காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில்களை மூடி வைத்திருப்பது, சமைப்பதை தவிர்ப்பது மற்றும் மத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இந்த சூதக காலம் தொடங்குவதற்கு முன்பு உணவை தயாரித்து அதில் துளசி இலைகளை சேர்க்கவும், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் கிரகத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது மதியம் 12:20 மணிக்கு சூதக கடைபிடிப்பது மிக மிக நல்லது. நம்மளோட இந்தியாவில் 4 இடங்களில் இந்த கிரகம் தெரியும்னு சொல்கிறாங்க. வடகிழக்கு இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய இடங்களில் கிரகணத்தின் காட்சி தாக்கம் அதிகமாக காணப்படும். மற்ற இடங்களில் பகுதியளவு இருள் தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஆசியா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா பல பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியக்கூடியதாக இருக்குங்க. கடக ராசி நேயர்களுக்கு சந்திர கிரகணத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3, 2026 அன்று நிகழும் சந்திர கிரகணம் சந்திரனே ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசியினருக்கு குறிப்பாக 8ஆம் வீடான அஷ்டமத்தில் ஏற்படுவதால் மன உளைச்சல், தேவையற்ற செலவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் பயணங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொறுமையுடன் இருப்பது மற்றும் சிவ வழிபாடு, தானம் செய்வது தோஷங்களை நீக்குங்க. உங்களுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுதல், குழப்பம், தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம். மனதில் ஒருவித அமைதி நிலையற்ற நிலை உருவாகக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. சளி, காய்ச்சல் போன்ற உடல்நல குறைபாடுகள், தூக்கமின்மை ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பும் கரையும் அபாயம் உள்ளதால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சிறு முரண்பாடுகள் வரலாம், கவனமாக இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தொடங்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை கிரக காலத்திற்கு பிறகு எடுப்பது மிக மிக நல்லது. கிரக நேரத்தில் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரிச்சுக்கோங்க. கிரகம் முடிந்ததும் குளித்துவிட்டு சிவபெருமான் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது கிரக தோஷத்தை போக்குங்க. நம்மளுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத கனவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாருங்க. சந்திரனால் ஆளப்படும் கடக ராசியினருக்கு இந்த கிரகணம் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. எதிர்பாராத சவால்களையும் கொண்டு வருகிறது. சந்திரனின் குழந்தைகள் எனும் பெயரில் இந்த கிரகணம் அவர்களை கடுமையாக பாதிக்குதுங்க. பணியிடத்தில் பதற்றமான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. தங்களுக்குள்ள ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்து முடிப்பதில் கால தாமதமும் நீடிக்குங்க. பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் தினசரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயல்பாக செய்து வரும் பணிகளும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். எதிர்வரும் சந்திர கிரகணத்தால் உண்டாகும் சவால்களை சமாளிக்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. லக்கினக்காரர்களுக்கு விடுதலை பெறும் காலகட்டமாக இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார், அதனால் பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். அஷ்டஸ்தானத்தில் ராகுவும் சந்திரனும் அமர்ந்து இருக்கிறார்கள். இதனால் கிரகணம் அஷ்டமத்தை தடை செய்வதால் உங்களுக்கு வரும் கெட்டவை எல்லாம் நல்லவைகளாகவே மாறக்கூடியதாக இருக்குங்க.
வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாட்களாகவே அமையப்போகுது. அவை அனுகூலமாக மாறக்கூடிய நேரமாகவும் இருக்குங்க. அஷ்டமம் என்பது சண்டை, சச்சரவு, அவமானம், எதிர்பாராத நஷ்டம், பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது போன்றவைகளை ஏற்படுத்தக்கூடும். ராகுவும் சந்திரனும் அஷ்டமத்தில் அமர்வதால் எல்லா விதமான துர்ச்சம்பவங்களும் உங்களுக்கு நீங்குங்க. இரவு நேரத்தில் உணவு விற்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகண தோஷத்திற்கு இருக்கும்போது விற்கவே முடியாத வீடுகளை விற்று முடிப்பீர்கள். சொத்து கையை விட்டு போனாலும் அதன் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத பெரிய கடன்கள் எல்லாமே அடைத்து முடிப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. 75% மேல் உங்களுக்கு நன்மையே உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. கடகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே நடக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி தாங்க. 40 நாட்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. கலசத்தில் பச்சரிசியை வைத்து ஒரு துண்டு தர்பப்பை குறைந்தபட்சமாக 11 ரூபாய் வைத்து வேத விற்பனர்களுக்கு தானமாக கொடுப்பது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றற்ற மகிழ்ச்சியோடு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சூரியன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்குங்க. ஆன்ம பலம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட பணிகள் அனைத்துமே துரிதமாக நடைபெறுங்க. எதிர்பார்ப்புகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். கடந்த கால விருப்பங்கள் தற்போது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு விலகுங்க. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு, அனுசரணை மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். தந்தை வழி பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு நடந்தே தீருங்க. ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், பள்ளி மாற்றம் என அவரவர் வயதுக்கேற்ப மாற்றங்கள் உண்டாகும். திருமணம், சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு தாமதமாகுங்க. அசையா சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது குழந்தையும் சிலருக்கு பிறக்கக்கூடியதாக இருக்குது. அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். வெளிநாடு குடியுரிமை உங்களுக்கு கிடைக்குங்க. அதற்கு தேவையான கடன் தொகையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் கருத்துக்களை மதித்து நீங்கள் நடப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூடி உடல் நலம் சீராகும். உயர்கல்விக்கு விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுமாராக படித்த மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மன நிறைவோடு செய்து முடிப்பீர்கள். முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனால் பங்குச்சந்தை ஆதாயம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க. காதல் முயற்சியில் வெற்றியிலே உங்களுக்கு முடியக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக யாத்திரை செல்லும் விருப்பம் நிறைவேறும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாத கிரகங்கள் தன் கடமையை செய்யும். யாரையும் விட்டு வைப்பதில்லை. மனிதர்களால் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு சோதனை இருக்கத்தாங்க செய்யும். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் விதைத்தால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இனிய மாதமாகவே மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சொத்துக்கள், புதிய சொத்துக்கள், வாகனங்கள் அனைத்துமே நீங்கள் வாங்கலாம். குடும்ப பொது பிரச்சனைகளில் விவேகத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது. விலகிச் சென்றவர்கள் விரும்பி உங்களை வருவார்கள். சேமிப்பும் உயரும். தாராளமான தன வரவால் ஆடம்ப செலவில் ஆர்வம் அதிகரிக்கும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. ரியல் எஸ்டேட் மற்றும் அரசாங்க ஊழியர்களின் வாழ்வாதாரம் உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களால் அவசரத்திற்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் மன சங்கடம், பகை அதிகமாகும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.